சம்பவம் செய்யக்கூடாது. நீ வந்து சற்று பொறுமையா அவ எங்க போறா, யார பாக்குறா, என்ன செய்யறாங்கிறத கவனிச்சிட்டு வா. சரிங்கப்பா. அப்படியே ஒரு நல்ல மாப்பிள்ளையா இருந்தாலும் விசாரிச்சு வை. சரிங்கப்பா. எனக்கு அவளை காலேஜுக்கு போறதை நிறுத்திடலாமா? காலேஜ் போறத நிறுத்தக்கூடாது. அவ போயிட்டே இருக்கட்டா. அவளை வேண்டான்னு சொல்லி நிறுத்தணும் அப்படின்னாக்க ரொம்ப முறுக்கனாக கயிறு பிச்சுக்கும். அதனால அவ போயிட்டே இருக்கட்டா. அவ போக்கிலே விட்டு படிக்கலாம். அமைதியா இருக்கு. சரி அப்பா, கொஞ்சம் வெளியில வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். இல்லம்மா, போற வெளியில ஃப்ரெண்ட் வீட்ல சாப்பிட்டு. மாமா, என்ன மாமா சாப்பிட்டாச்சா? நீ எதுக்கு வந்த? ஏ, நான் இங்க வரக்கூடாதா? உனக்கு இங்க என்ன வேலை? உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். தேவி, உங்க வீட்டுல யாராச்சும் பார்த்தா பிரச்சனை ஆயிடும், நீ இங்க வராத. அதெல்லாம் ஏற்கனவே ஆயிடுச்சு. இங்க பாரு மீனாட்சி, தயவு செஞ்சு நான் சொன்னா கேளு. எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. என்னது மீனாட்சியா? மாமா, நான் தேவி மாமா. சரி ரைட்டு, நீ தேவிதான். இப்போ உனக்கு என்ன வேணும்? இங்கிருந்து நீ போயிரு. இது சரிப்பட்டு வராது போல இருக்கே. அங்க என்ன முணுமுணுப்பு? மாமா, உண்மையே சொல்லிடுறேன் மாமா. அது வந்து அக்கா என் கனவுல வந்து தேவி நீ என்ன மாதிரியே மாமாவை பார்த்துக்கணும்னு சொன்னா. அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி, அதுக்கு என்ன? நீ எங்க அக்கா பார்த்த மாதிரியே என்ன பார்த்துக்கணுமா? ஆமா மாமா, அக்கா கனவுல வந்து சொன்னா. சத்தியமா சொன்ன மாமா, நான் எப்படி என் புருஷனை பார்த்துட்டனோ அதே மாதிரி நீயும் பார்த்துக்கணும்னு சொன்னான். இந்த கதையெல்லாம் இங்க ஓடாத. மாமா, நான் போய் சொல்ல மாமா, நிஜமா தான் சொல்றேன். நிஜமா தான் சொல்றியா? நிஜமா, சத்தியமா. இப்ப என்ன, உங்க அக்கா என்ன பார்த்துட்டு மாதிரி நீ பார்த்துக்கணும், அவ்வளவுதானே? ஆமா மாமா. ராத்திரியான உங்க அக்கா எங்க கூட தான் கட்டில படுத்துக்குவா. இன்னைக்கு ராத்திரி தங்கிட்டு காலையில போ. மாமா, என்ன சொல்றீங்க? எதுக்கு கோபப்படுற? எதுக்கு கோபப்படுற? நீ தான் மக்கா பார்த்துக்கணும் என்ன பார்த்துக்கணும் சொன்னீங்கல்ல? மாமா, அது வந்து மாமா. எது வந்து? எது வந்து? அது ஒரு வாட்டா, எது ஒரு வாட்டா? நீ முதல்ல வெளியில போ. மாமா, நான் சொல்றத கேளு மாமா. ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லைங்க, இப்பதான் வந்தேன். சரி, என்ன விஷயமா இருக்குங்க? ஆமா, நடக்கிற விஷயத்தெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கீங்களா? எதை பத்தி நீ சொல்ற? ஏங்க, உங்க தங்கச்சியும் அந்த ராஜாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிட்டு இருக்காங்க. அது இல்லாம அந்த ராஜா உங்க தங்கச்சி தான் ஜாமீன்ல இருக்கதா சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டீங்களா இல்லையா? கேள்விப்பட்டேன். என்னது கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டு இந்த சம்பவமா நேத்து கூட எங்க வீட்டுல சண்டை, அவளை கூட நான் அடிச்சிட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? நீ சொன்ன விஷயம் என் மைண்ட்ல இருக்குது. டைம் கிடைக்கும் போது எங்க அப்பா கிட்ட சொல்லி அதை நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். நீங்க பாருங்க, உங்க அப்பா அம்மா என் அண்ணனுக்கு உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எந்த ஒரு இதுவும் சொல்ல மாட்டாங்க. பிரச்சனைன்னு வந்தா உங்க தங்கச்சி தேவி சைடுல இருந்து தான் வரப்போகுது. தேவி சைட்ல இருந்தா என்ன சொல்ற? தேவி சைடுல வராதுதான் நினைக்கிறேன். அப்படியே வந்தாலும் அதுக்கு காரணம் அந்த ராஜாவா தான் இருப்பான். அவனை நான் பாத்துக்கிறேன். தேவி சைட்ல இருந்து எந்த பிரச்சனையும் வராது. இங்க பாருங்க, அப்படியெல்லாம் நம்ம கவனம் இல்லாம இருக்க கூடாது. இங்க பாருங்க, அப்படியெல்லாம் நம்ம கவனம் இல்லாம இருக்க கூடாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா தேவியும் ராஜாவும் சந்திக்காம பாத்துக்கணும். அது உங்க பொறுப்பு. அதான் என்னோட திட்டமும். சந்திக்க விட மாட்டேன். இங்க பாருங்க, தேவி கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்க ராஜாவை பார்த்து கொஞ்சம் மிரட்டி வைங்க. அப்பதான் அவன் உங்க தேவியை பார்க்க மாட்டான். நீ சொல்றது நல்ல ஐடியா தான். நானும் இதைத்தான் யோசனை பண்ணி வச்சிருக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க அவனை போய் பார்க்க போகும்போது ரொம்ப கோவப்படாதீங்க. ஏன்னா அவன் ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்கான். உங்களை அடிச்சு கேட்டு போறான். கொஞ்சம் பார்த்து பொறுமையா பேசுங்க. அவ்வளவு பாசமா என் மேல பயந்துக்காதடா. நாலு கடையில் போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு இருந்துச்சுப்பா. சோக்கையில் கிடக்குறாங்க. தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்களா? தப்பு தப்பா சொன்னா புரிஞ்சிக்காம அப்படித்தான் சொல்லணும். நான் இப்படிதான் கேட்கணும். ஓ, இவனுக்கு என்ன? நீங்க தான் அடிச்சு போட்டீங்க. நாங்க அடிச்சு போட்டோமா? சரி, ஏண்டா போனா போய் தொலைதுடா. ஏண்டா இந்த உலக அழியுதுனாங்களே, இவங்க தூக்கிட்டு போனா ஆகாது.
உலக அழியுது சும்மாவே சொல்லிவிட்டாங்க தூக்கிட்டு போனா வந்து 2 பேர்த்தையும் யாரு அவனா அங்க பாரு அப்படியே சாடப்பட்டான்டா அப்படியே படுத்து இந்த பக்கம் போன ஒரு பாட்டு போடுவாடா இந்த பக்கம் போயிட்டு ஒரு பாட்டு போட்டுப்பா போட்டுவான் சும்மா பாட்டா போட்டு ஊத்துறான்டா கிடைக்குது பாடுற அவனுக்கு லக்கு என்ன எங்கடா விட்ட எழுதிங்கிற உட்கார்ந்தானா எழுதிங்கிற போட்டா ஆடாம நிக்க செய்வாங்க. நாங்க போட்டா நீங்க உட்கார மாட்டீங்களா அப்படியே உட்கார்ந்து போயிருவியா உட்காரதில்ல மண்டி போட்டுட்டு நீ வந்துட்டு போயிரு என்னது? நாங்க காசு கீது போட்டோமா மண்டி போட்டுட்டு போய் பொறுக்குவேன் நோட்டா போட்டா ஏப்பல அப்படியே தப்பா புரிஞ்சுக்கிற நான் எவ்வளவு பண்பா பேசுறேன் எவ்வளவு ஏப்பல சுவைக்கு நீ இத சொல்லிடுவேன் அப்புறம். எது டார்லிங். டார்லிங் அந்த முன்னட்டார்ல இதியா டார்லிங் அவன் செத்து போய் 3 நாள் ஆச்சு என்னையா? டேய், அப்பள பத்தி தலையை தூக்குறானா? இவன் பெத்தானா உங்க அம்மா தான் பெத்தாங்க, இவங்க பொண்டாட்டி தான் பெத்தாங்க. இவன் தப்பு பண்ண கடிதான் அவன் பெத்தா தப்பு அடக்கி வச்சிருந்தா ஏன் பக்கம் உங்க அம்மா கூட எப்படி பெத்தாங்க? அது எப்படி பெத்தா அவளைத்தான் கேட்கணும் என்ன கேட்டா பெத்த அறுவட்டான ஒரு தடவை தப்பு பண்ணிருந்தா பரவாயில்ல 2 தடவை தப்பு பண்ணி அவனைத்தானா என்னையுமா சரி, அவங்க என்னமா பண்ண போறாங்க? நீங்க ஏன் போறீங்க? நீ என்ன பண்ண வந்த அவர் ரெடி ஆயிட்டானா அவர் ரெடி சரி, ஆயிட்டானா அவங்க தப்பு பண்ணாங்க பெத்தாங்க போய் ரெடி பண்ணு ஏய் நீ வாடா எந்திரிச்சு வாடா என்னடா உனக்கு வேணும் இவனுக்கு என்ன வேணும்னு கேள்றா லவக்கு படுக்கிறான்டா நான் வந்து ஐயோ, ஆசைப்பட்டதை வாங்கி குடியா? ஆசைப்பட்டதா டேய், அந்த கோல்காரன் சொல்லி ஏற்பாடு பண்ணிக்கலாமா எதுக்கு இவனுக்கா இவனுக்கு அது ஒண்ணு தாண்டா பாக்கி என்னது? அது ஒரு பானை கட்டி விட்டுன்னு வையே போட்டா பாரியா, உனக்கா? வர்றா என்ன ஜாக சொல்றாடா என்ன கிளம் உசுரோட இருக்கணுமா நான் ஜாகணுமாண்டா டேய் பின்ன ஏன் என்னமோ காட்டி விட்டான்னு கிடக்குறா இவன் அவனையே சாப்பிட்டு வாங்குறாடா என்னன்னு தெரியல வர வர வயசு பிள்ளைங்க பூரா கிளவடியே பாக்குறாங்க இப்போ டே மார்க்கெட்டுடா ஆமாடா ரஜினிக்கு 80 வயசு ஆகுதுடா 64 வயசு கதாநாயகங்கிறான்டா ஏடா சின்ன பையன் நடிச்சா மாட்டாங்கிறாங்கடா அது முடியாது ஏத்தாயி நாம இருந்தா ஒரு பாட்டு பாடி பார்க்கலாமா முடியாது முடியாது நேரம் இருக்குதுடா பேர் ரெடிங்கிறடா ரெடி அப்ப ரெடி தான்டா வேண்டாம் பவுத்துக்கு தான் கால் சீட்டு எங்களுக்கு தான் மேல இருக்கிறவங்களுக்கு தான் கால் சீட்டு சரி இவன் என்ன பண்ணலாம் அவன் செத்தா செத்துட்டு போறான் ஆசைப்பட்டதை வாங்கி குடியானா? ஆசைப்பட்டது என்ன சொல்றான் சொல்லு பேசிக்கிட்டு இருக்க. சரி சொல்லு என்ன ஆசைப்பட்டான் அவன் சொல் உன்னை தவிர சொல்லு அவர் என்னதான் ஆசைப்படுவார்? இவன் மாதிரி சொல்றா பாரு வெப்பேர்ட்ட பொம்பளை முடிச்சு துரத்துறா அவளை ஹார்லிக்ஸ் வேணுமா? ஹார்லிக்ஸ். அல்வா வேணுமா? அல்வா வேணுமா மல்லிப்பூ வேணுமா? மல்லிப்பூ வேணுமா இந்த ஹாஸ்பிடல்ல பொறுத்தவரை எதுக்கு அல்வா ஹாஸ்பிடல் ஏன்னா ஹாஸ்பிடல் பெட்லயே மல்லிப்பூ வாங்கி ஏய் இருடா மல்லிப்பூ திங்க கூடாது, எழுதி வச்சிருக்காங்களா? அட அந்த நொலனாயி எதுக்குடா அப்படி கத்துறான் ஆலிஸ் கடுத்து நாயண்டா ஒரு ஆப்பிள் கேளு ஒரு ஆரஞ்சு கேளு அவனுக்கு பல்லு கேளு வவுத்தரிச்சல் பாரு அவனை கேட்கல திங்க கூடாதா? அல்வா ஏன் மல்லிப்பூ கேளுங்களேன் மல்லிப்பூ தலையில வச்சுக்காம சாமி போட்டோ போடுவான், இல்ல எனக்கு கொடுப்பான். அவன் அந்தாண்ட ஒரு மெழுகு திரி பிடிக்கிட்டு அந்தாண்ட ஒரு மெழுகு திரி பிடிச்சான் அவன் சொன்னாங்க, நான் தான் மறந்துட்டேன். லிஸ்ட்ல வந்திருக்கு மெழுகுபத்தி 2 வந்திருக்கும் நீ மறந்துட்ட கையில கொடுத்துட்ட இல்ல, 5. 5 மெழுகுபத்தியா அப்ப விடிய நாங்க புடிச்சிட்டே நிக்கணும் திருப்பி என் காலை உறுத்துதுன்னு நினைக்கிறேன், கையில எடுக்கலாம்னு பாக்குறேன். மெழுகு திரி கூட வேண்டாம்டா பெட்ரோமாஸ் லைட் வாங்கிட்டு வந்துடலாம் வா போலாம் டேய் போய் வாங்கிட்டு வாங்க, போங்க. சரி சரி டேய் பொறு எல்லாம் பொறு அடுத்து வந்து பாப்போம் ஆரம்பம் ஆரம்பம் தான் தேவி என்னம்மா படிக்கிற? ஏமா இல்ல மோர் கொண்டு வந்திருக்கேம்மா, இதை குடிச்சிட்டு அப்புறமா நீ எவ்வளவு நேரம் வேணாலும் படிச்சிட்டு இரு. வேண்டாமா? இல்லம்மா கொஞ்சமா தாண்டி கொண்டு வந்திருக்கேன், குடிமா. அம்மாடி தேவி, அம்மா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதடி. அந்த ராஜாவுடைய சாவகாசம் உனக்கு வேண்டாம்மா.
நான் கேட்காமயே நீ மோர் கொண்டு வரும்போதே நினைச்சேன் இப்படிதான் ஏதாவது சொல்லுவேன்னு. தேவி, என் மனசு உனக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே அவனால நம்ம மீனாட்சி இழந்திருக்கோம். ஆமா, நீ ஒண்ணு சொல்ல வேண்டாமா? மீனாட்சி உன் தானே, அவளும் இதே வயதுல தானே 10 மாசம் சுமந்து பெற்றிருக்க. வாழ வேண்டிய வயசுல அநியாயமா அவ செத்துருக்கா. அதுக்கு யாரு காரணம்னு கண்டுபிடிக்க வேணாமா? இங்க பாரு, அவன் தான் கொண்டு இருப்பா. இதுல என்ன சந்தேகம்? ஆமா, தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் தண்டனை கண்டிப்பா உண்டு. ஆனா தப்பு செஞ்சது ஒருத்தன், தண்டனை அனுபவிக்கிறது இன்னொருத்தனா? யார் கொண்டாங்க? அவ செத்தவன் திரும்பி வரவா போறான்? வர போறது இல்ல, போனவதான். ஆனா நீ ஒருத்தியாவது கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைகளை பெத்து கொடுத்து அதை நான் வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். உன் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைன்னா அப்புறம் இந்த அம்மாவை நீங்க உயிரோடையே பார்க்க முடியாதம்மா. அம்மா, என்னம்மா இது? ஆமா, இங்க பாரு, கவலையே படாத. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காதுமா. நீ தைரியமா இருமா. நீ என்ன பத்தி கவலைப்பட்டு உன் உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது. சரி, அப்படின்னா இனிமே நான் ராஜாவை போய் பார்க்க மாட்டேம்மான்னு சொன்னாதான் என் மனசு நிம்மதியா இருக்கும். என்னம்மா சொல்ற? சரிம்மா, இனிமே நான் ராஜாவை பார்க்க மாட்டேன். சரிம்மா, நான் போய் சமையல் வேலையை கவனிக்கிறேன். அட்ரஸ்லாம் ஒண்ணு மாறி வரல, உன்னை தான் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கிறேன். என்ன பார்க்க வந்தியா? என்ன விஷயம்? என் தங்கச்சி தேவிய நீ தேவையில்லாம பார்த்துட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இனிமேல் பார்க்கறத நிறுத்திக்கோ. டேய் நிறுத்துறா. அவ தான் வந்து என்ன பார்த்தா, நான் போய் அவளை பார்க்கல. சரி, இனி அப்படியே பார்த்திருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் பார்க்கறத நிறுத்திக்கோ. டேய் இதெல்லாம் போய் அவகிட்ட சொல்றா. அவ தாண்ட தினம் வந்து என் உயிரை எடுக்கிறா. டேய், என்னடா சொன்ன? அவ உயிர் எடுக்கிறாளா? ஆனா கொலகார பாவி, அநியாயமா என் உடன்பிறப்பையே கொன்ன வேண்டாம் நீயே. எங்க குடும்பத்து உறவையே அறுத்த வேண்டாம் நீயே. டேய் நீ தேவையில்லாத பேசுற. மீனாட்சி செத்ததுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. இதுக்கு மேல நீங்க நின்னா மரியாதை கெட்டு போயிடும். வெளியில போ. மரியாதை கெடாம இருக்கிறதுக்காக தான் நான் எச்சரிக்கையா சொல்லிட்டு போறேன். மறுபடியும் தேவிய பார்த்து சந்திச்ச, பார்த்த இடத்துலயே குழி தோண்டி புதைச்சு விடுவேன். டேய் ஏதாவது செய்யறதா இருந்தா செய்யணும். சும்மா நின்னு வசனம் பேசிட்டு இருக்க கூடாது, தெரியுதா? போடா போடா, வேலைக்குதுடா. செய்யறேன்டா, செய்யறேன். இன்னொரு தடவை என் கண்ணு முன்னால பார்த்துட்டா வெள்ளி வெள்ளிலேயே நீ போனண்டா. டேய் போடா. இது வரைக்கும் நான் அவளை பார்த்து பேசுறது எனக்கு ஒரு ஐடியாவே இல்ல. எப்ப நீ இப்படி பேசிட்டியோ, இனிமேல் அவ வந்தா நான் பார்ப்பேன், பேசுவேன். உன்னால ஆனத பாரு. போடா. அப்புறம் நான் யாருங்கிறத காட்டுறேன். காட்டுறேன். மாமா, மாமா, எப்படி இருக்கீங்க? வந்துட்டியா? இப்பதான் உன்னை வந்து கத்திட்டு போனோம், பின்னாடியே நீ வந்து நிக்கிற. என்ன? எங்க அண்ணன் வந்தானா? என்ன சொன்னா? உன்னை பார்க்க கூடாதுன்னு சொன்னான். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? சரி பார்க்கல போன்ட்டு. மாமா, நீங்க எப்படி சொல்லலாம்? பின்ன என்ன செய்யற? என்ன செய்ய சொல்ற? நீங்க வந்த விஷயம் மூடி இருந்து எத்தனை பிரச்சனை தெரியுமா உனக்கு? இத பாருங்க, நான் அப்படிதான் வருவேன், உங்களை அப்படிதான் பார்க்க வருவேன். இங்க பாரு தேவி, அன்னைக்கே நான் உங்ககிட்ட ரொம்ப மோசமா பேசிட்டேன். தயவு செஞ்சு எனக்கு அதுக்கு என்ன மன்னிச்சிரு. நீ இனிமேல் இங்க வராத. நான் கையெடுத்து கும்பிடுறேன், நீ போயிரு. மாமா, நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியமே இல்ல. நீங்க ஒண்ணு தப்பா என்கிட்ட நடந்துக்கலையே. இத பாருங்க, அதுக்கு முன்னாடி என் கழுத்துல தாலி கட்டிடுங்க, அது போதும். தேவி என்ன நீ சொல்ற? ஆமா மாமா, மீனாட்சிக்கு என் கனவுல வந்தது உண்மைதான். அது மட்டும் இல்ல, மீனாட்சி செத்துட்டா, அதனால உங்க வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு நான் இந்த முடிவு எடுக்கல. உண்மையிலேயே
பிடிச்சிருக்கு. நான் உங்க கூட வாழ்ந்தா சந்தோஷமா இருப்பேன் மாமா. வேணாம் தேவி, இது உங்க வீட்டுல தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிரும்.